ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா கேம் சேஞ்சர் 5 தான் விளையாட போகிறோம். ஹாய் கைஸ், நம்ம கேம் சேஞ்சர் 5 தான் விளையாட போகிறோம். விளையாடுறதுக்கு கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? பண்ணால் தான் கேமுக்குள்ளே போக முடியும். ஓகேவாங்க, கேமுக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் ஒரு கிரிக்கெட் கேம் கைஸ். நல்லாயிருக்கும், மாச்சாக இருக்கும், சிக்கமாக இருக்கும், முறுக்கலாக இருக்கும். பல வருஷ பகைடா உனக்கு கீழே ஒரு உலகம் காணும் காட்சி கடவுள் காட்சியாடா. கேமர், நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா, இப்போ ஒரு வெனம் கேம் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேம் இப்போ ஸ்க்ராட்சிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கேமுக்கு ஒரு சண்டை ஆகிடுச்சான். இந்த வெனம் கேம் ஒரு பிசி கேம். அந்த கேம் மட்டும் மொபைலுக்கும் வந்துருச்சு. அந்த கேமு மொபைலில் வந்து தூக்கி விட்டாங்க. அவங்க பேட்டிங் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஐயா உங்களை யாரா பேட்டிங் எடுக்க சொன்னது? பேட்டிங்லாம் எடுக்கலாம், அவங்க தான் பேட்டிங், நம்ம தான் இது. சஞ்சு சாம்சன் வேணாம், இவனையும் வச்சு டோனியை வச்சு அடிக்கிற அடியெல்லாம் மாசாக இருக்கும். தெரியாமல் படிக்காமல் பவுலிங்னு முடிக்காமல் பேட்டிங்னு வச்சுக்கிட்டேன். ஆமாம், எடே டோனி இறங்குறாப்புல. எனக்கு இந்த கேம் செம்மையாக ஆட தெரியும். உனக்கு கீழே ஒரு உலகம். லைக்கும் போட மாட்டேறீங்க, எதுவும் பண்ண மாட்டேறீங்க. தூக்கி சுற்றுறா ராயா ராயா. அட இல்லை, இப்போ என்ன நடந்துச்சு? இல்லை, நீங்களாம் பார்த்தீங்கல்ல, இப்போ என்ன நடந்துச்சு? என்ன டோனியை டக் அவுட் பண்ணி விட்டாடா டோனியை. வாட் ப்ரோ, என்னடா அசால்ட்டாக டோனி போயிட்டான். ஆனால் அசிங்கமாக டோனியை சஞ்சு சாம்சன் வச்சு ஆடுவோமா? நான் டோனியை ஃபஸ்ட்டு ஓட்டு தூக்கிட்ட. அப்போயே சொன்னாங்க, இந்த கேம் விளாண்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டோனியை ஃபஸ்ட்டு ஓவர் இறக்கக்கூடாது, பெரிய பெரிய பிளேயர்லாம் ஃபஸ்ட்டு ஓவர் இறக்கக்கூடாதுன்னு. என்னாச்சு? கையில் அடிச்சுட்டான். இந்த பால் இது ஒயிடு பால். நம்ம ஒரு ரன் வந்துருக்கோம். நம்மளுக்கு அசிங்கமாக ஆர்சிபிட்ட தோற்றுருக்கோமே. தலைவா, உன் காதில் கேட்கலையா? போடு 4. கைஸ், நான் போடுற வீடியோக்கெல்லாம் நீங்கள் லைக் போட மாட்டீங்க. ஏன் அவ்வளோ வீடியோ வரதில்லைன்னா, இப்போ எனக்கு வந்து நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, ஒய்ஃபையும் இல்லை. இப்போ நான் ஒய்ஃபை இல்லாமல் 1 GB 2 GBயில் தான் நான் உனக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே காலைல ஆகி அந்த வீடியோ கேன்சல் ஆகி ஒரு மாதிரி இதாகிடுது. அதனால தான் சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஷயந்தான். இந்த மாதிரி ரன்னாக பாலை ஒரு நிமிஷம் கையிலே வச்சுட்டு தான் போடுவாங்க. அது இல்லாமல் நம்ம 2 ரன்னே ஓட்டு வந்துடலாம். என்ன கரெக்டாக இப்போ சஞ்சு சாம்சன் ஆடுறாரு. இவர் கொஞ்சம் மீடியம் மிட் ரன் தான் அடிக்கணும். இங்கே இருக்காரா சஞ்சு சாம்சனை? ஷட்டிக் ஷாட்டுன்னு இது பேர், ஷட்டிக் ஷாட். 4 நல்ல வேலை 4 போகாதுன்னு நினச்சேன். இப்போ பின்னாடியே துரத்திட்டாங்களா. ஆர்சிபிலல்ல இது பவுலர்ஸ்லாம் இருப்பாங்க, சிஎஸ்கேலேயும் இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே இப்போ யாரும் ஃபார்முக்கு வர்றாங்க. தலை ஃபார்முக்கு வந்தாருன்னு ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியாது. தூக்குன்னு தூக்குறா. யார் நினச்சிங்க எல்லாம்? என்னாச்சு? போடு கேட்ச் அவுட்னு நினைக்கிறேன். இல்லை 6 நல்ல வேலை 4 தானே. நல்ல வேலை 4. நல்ல வேலை கேட்ச் அவுட் இருந்தால் செத்துருவோனாலாம். அதனால தாங்க நம்மளுக்கு வீடியோவே வர மாட்டேங்குது, நெட்டே வர மாட்டேங்குது. நீங்களே யோசிங்க, 1 GB வச்சுட்டு நான் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது மாதிரி எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே காலைல ஆகிடுது. காலைல ஆகிடுது. காலைல பார்த்தா வீடியோ கேன்சல் ஆகிடுது. கேன்சல்லாம் எப்படி சொல்கிறது? நான் போட்ட ஃபுல் வீடியோ இருக்குல்ல, அது உண்மையாக கேன்சல் ஆகிடும். ஏன்னா நான் அந்த கேமை டெலிட் பண்ண போகிறேன் சத்தியமாக. என்னடா அப்படி பண்ணுறீங்க? ஏடா அப்படி பண்ணுறீங்க? சஞ்சு சாம்சன் அவுட்டு. இந்த கேம் எனக்கு விளையாட தெரியாது தான்.
ஒத்துக்கணும் தான். ஃபஸ்ட்டு விளையாட தெரியும்னு சொன்னேன் தான், சும்மா சொன்னேன். ஆனால் 2 பேரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. சிவன் தூபே துபேடா சிவன் துபே ஆடுறோம். என்னாச்சு? அவுட்டா? எப்படி? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? இப்போ எப்படி அவுட் ஆனானா? இந்த பாலை பாருங்க, என்னாச்சு? என்னடா அவுட் ஆகிட்டே இருக்கும்? என்னடா ஆட தெரியாதானா எனக்கு? என்னடா ஆச்சு? நல்லா ஆடின பச்சை கடிச்சிட்டாங்க. இன்னும் ஒயிடுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச கேம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வீடியோவாக போடலாம். ஏன்னா டெலிட் பண்ணிட்டேன் அந்த கேமை, நான் சத்தியமாக டெலிட் பண்ணிட்டா. இதுக்கு தான் ஆர்சிபிட்ட வச்சுக்க கூடாது. ஏன்னா ஆர்சிபி இப்போ ஃபார்மில் இருக்குது, நம்ம சிஎஸ்கே இப்போ ஃபார்ம்லேயே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அவுட் ஆக்கிய போகிறேன், அவ்வளோதான். போங்கடா, நான் வெளில வரேன்டா. நியூமாக ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணி ஆடுறேன்டா. ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. ஃபுல் வீடியோ போட்டால் இதாக மாட்டேது. நெட்டே கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அதுதானே மெயினே. நெட்டு கிடச்சா தானே ஃபுல்லாக கேம் ஆட முடியும். ஓகே, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டு மேட்சை டக்குன்னு போடு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். உங்களுக்கு நியாயமாக இல்லையா கைஸ்? எப்படி சொல்கிறேன்னா, நெட்டு எனக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு நெட்டே இல்லை. 1 GB 2 GB தான் வருது. இந்த 2 GBயில் நான் எடிட் பண்ணி போட்டு இது பண்ணி காலைல ஆகிடுது. காலைல பார்த்தா ஒரு மாதிரி வார்னிங் மாதிரி சொல்லி இந்த வீடியோவை தூக்கிடுதுன்னா நெட் இல்லாமல் அப்படியே போயிடுது இந்த வீடியோவே. பேட்டிங் தான் நம்ம. ஏன்னா பல்ல ஏதோ ப்ரெஷ்ஷு தேய்ச்சிட்டு இருந்த பாருங்களேன். இந்த ஹர்திக் ஏதோ ஃபஸ்ட்டு டீம் லீடர் இருக்கானே, அவனுக்கு வாயில் ஏதோ இன்னொரு நேஷ்னல் நம்ம வந்து ஐயோ இவன் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஆட்டமே. ஓகே, பரவாயில்ல, ஆடும். ரோஹித் சர்மாவுக்கு சொல்லணும் இல்லை. ரோஹித் சர்மாவும் எனக்கு பிடிக்கும், டோனியும் பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட்டை நான் பார்க்க வேண்டாம் அவ்வளோ. போடு. ரோஹித் அடித்தான், 6 இல்லை, 4 இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்று பார்த்தா 4. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கேட்சை பிடிச்சிருப்பான். நான் இப்படி அடிக்கணும், ரொம்ப மேலே தூக்கக்கூடாது. உனக்கு கீழே ஒரு உலகம் நம்ம தான் ஆடிடுங்க. ஏய், என்னடா இப்படி பண்ணுறீங்க? சே பாலை ஒன்று தூக்கி விட்டேன். சே, தப்பாக கொடுத்துட்டனே. வெறும் 4 தான் அடிச்சிருக்கோம். வா கபிலா, நீ யாருன்னு காட்டு கபிலா. எனக்கு வேற அவ்வளோ எடிட் பண்ண கூட தெரியாது. நெட்டே இல்லை கைஸ் ஃபஸ்ட்டு. அடுத்த ஒரு கேம் பிளே நான் பண்ண போகிறது வந்து பேட்மேனோட ஒரு கேமு. இந்த கேம் பேர் வந்து ஸ்லக் ஆஃப் த மேன் ஆஃப் சிட்டின்னு ஒரு கேம். ஸ்லக் ஆஃப் த மேன் ஆஃப் சிட்டி அப்படின்னு ஒரு பேட்மேன் கேமு. அந்த கேம் வந்து ஒரு இது லேப்டாப்பில் இருக்க ஒரு ஃபேன் மேடு கேம். எங்கேயும் இருக்கும், மொபைலில் ஏற்ற முடியாது, லேப்டாப்பில் தான் ஏற்ற முடியும். அது நம்ம தனியாக வீடியோ போடுறோம். ஃபஸ்ட் டைம் லேப்டாப்பில் வீடியோ போட போகிறோம். அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு தான் வீடியோ போடுவேன். இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறது ஒரு நாள் ஆகிடும். ஆடு போட்டு விட்டாங்க. இதுதான் கடுப்பு எனக்கு வருது பாருங்கள். கடுப்பு வந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, தூக்கி சொருங்களா.
இந்த ஆட்டிடியூட்லாம் எனக்கு கோவம் வருது. இந்த ஆட்டிடியூடை பார்த்தாலே ஆட்டிடியூட் போடுறாங்க. நான் யாருன்னு காட்டுறேன்னா விராட் கோலினா கொக்கன்னு வச்சுட்டிங்களே. இதே மாதிரி பண்ண கேட்ச் அவுட். சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு இந்த கேம் ஆடவும் தெரில. ஓகே, அந்த ஒரு மேட்ச் தான். அந்த ஒரு மேட்ச்சில் எல்லாம் முடிஞ்சிச்சு. பாண்டியா ஆடல. டெண்டுல்கர், சச்சின் டெண்டுலர் ஆடுறார். ரோஹித் சர்மாவுக்கு ஆடவும் தெரில அப்படின்னு யாரும் சொன்னால் சிறப்பால் அடிங்க. எல்லாருக்கும் ஆட தெரியும், சான்ஸ் கொடுத்தாதான். நான் அந்த கேமில் ஆட தெரியும்னு சொன்னேன், எனக்கு ஆட தெரிலன்னு சொன்னேன். பவுன்சர் போடுறானா பார்த்தீங்களா? பால் எப்படி இருந்தா அணுகுண்ட மாதிரி இருக்குது கைஸ் பால். வா, யார் ரோஹித்னா யார்? எந்த மாதிரி? டேய் சத்தியமாக என்னடா ஒரு பாலும் இவ்வளோமா போடுறான்? ஓகே, பார்த்துக்கிறவா. ரோஹித் ரொம்ப வேகமாக பேட்டை சுற்றுறான். ஏய் போடா, கடுப்பாயிடும்டாண்ணா. இருக்கிற கடுப்பு ஆடு வேற போட்டுட்ருக்காங்க. தள்ளுறாங்கட்டு. யார் இது? இவரா? இவர் ஒரு மாதிரியான ஆளாச்சு. அசையாத மரம் ஒன்று ஒளிந்தது கீழே. வாங்கடா, அந்த கேம் ஆட வர மாட்டேதுடா. அட ஏன் தான் ஆட வர மாட்டேது இப்போ தான் நினச்சேன். பார்த்தா கேம் வந்து நான் இது ஈஸியில் வைக்காமல் ஹையில் வச்சுருக்கேன். ஈஸியில் வச்சா ஈஸியாக ஆடிடலாம். இது ஹையில் வச்சுருக்கனால தான் இப்போ இருக்குது. ஐயோ, ஹையில் வைக்கல, இது மீடியமில் வச்சுருக்கேன். மீடியமில் ஹையில் வச்சா அந்த பால்லாம் அணுகுண்டு மாதிரி வரும். போடுறா. ஐயோ, ரன் அவுட்டா? எஸ் கிடையாது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், ரன் அவுட் ஆகிட்டேன். இந்தியா தோற்றுறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இந்தியா தோற்றுறோம். ரோஹித் இன்னுமா அவுட் ஆகாமல் ஆடிட்டு இருக்கான். சாட்டுறோம். ஏய் ரோஹித் இவ்வளோ வேமா யாரா நீங்கள்? ரோஹித் கடுப்பாயிடும்டா. ஏன் ஜடேஜா விட்டு ஆடும் போதும் ஜடேஜா இல்லாண்டா ஆனா நீ ஏன்டா அடி பண்ணுற ரோஹித்து? அடா போட, மனசே உடஞ்சிச்சுடா. ரோஹித்துக்கு ஏதோ இதே இன்ஜூரியா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆடவே மாட்டான். ஜடேஜா வச்சு அழகா அடிச்சனே இப்போ ஒரு இது ரெண்டா. ரோஹித் யார்? ரோஹித் நீ வெளில போடா. நான் சாங் பண்ணுறேன் வெறி ஏற்றிட்டு. ரோஹித்தை இது பண்ணிடலாம், டப் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப ஓவராக பண்ணுறான் ரோஹித். ஏதாச்சும் ஆடுறா. என்னடா ஆச்சு உனக்கு ரோஹித்து? நீ நல்லா ஆடுவ. ரோஹித் கிறுக்க பிடிச்சிட்டு நல்லா ஆடுவாங்க ரோஹித். ஃபஸ்ட்டு ஒரு நான் சத்தியமாக அந்த மாதிரி ஆடுக்கலாம் வருது, எடுத்து புட்டி எறியணும் கூட ஒவ்வொருதான். எப்போ பார்த்தாலும் 3 ஆடு போட்டாங்க பாருங்க, வெறி ஆகுதுல்ல நம்மளுக்கும். நானும் இவ்வளோதும் சொல்கிறேன். ஏய் இவன் தானே அந்த சிஎஸ்கேல இருந்த இவன்? எனக்கு யாருமே தெரியாது, நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், நான் சும்மா தான் வந்து கேம் ஆடுறேன். இவன் தானே அந்த சிஎஸ்கேல வந்தவன்? இவன் தானே வருது சிஎஸ்கேல வந்தவனே, பவுலரு. ஆமாம் இவன் தாங்க. நம்ம கூட சிஎஸ்கே தோத்துட்டு இது போட்டுருந்தோம். சீக்கிரம் மேட்சாக முடிங்கடா, டைம் ஆச்சுடா. பவுலிங்லாம் நான் போட மாட்டேன், பேட்டிங் மட்டும் முடிச்சுன்னா ரொம்ப ஓவர் டைம் ஆகிடும் வீடியோ அப்புறம் இது எடிட் பண்ணுறது. சூப்பர் குட்டு குட்டுடா. நீ தானே தோத்த, நானும் ஜடேஜா தோத்துட்டான்னு நினச்சேன். வெள்ளப்பட வெள்ளை பாட்டு பாண்டியாடா, ரத்ரண்டி பாண்டியாடா. பாண்டியா வம்சாவளி இருந்திருக்காப்புல. இவன் ஆடுவானா? முரட்டாளுவன் பாண்டியா.
அடிக்கிற ஊனடி இடி மாதிரி அடிப்பான். பேச்சு மட்டும்தான். இல்லை நான் யாரையாவது பற்றி நல்லா கமெண்ட் கொடுத்தனா, நல்லா பேசினா, நான் பாண்டியா மொக்க, பாண்டியா வேஸ்ட்டு அப்பன்னு கமெண்ட் கொடுத்தனா நல்லா 6 அடிப்பாப்ல. இப்போ நான் வந்து பாண்டியா தரமாக நல்றேன் அப்படின்னு அசால்ட்டாக டக்கோட் ஆகிட்டு போய்ட்டுருக்கான். நான் கரெக்டாக கிளிக் பண்ணுறேன், ஆனால் இவங்களோட அந்த பவரை வச்சு தான் அந்த கேம்ஸ் ஆட முடியும். நல்லா பாருங்கள், நான் கரெக்டாக பர்ஃபெக்ட் தான் அடிப்பேன், இந்த ஷாட் தான் அடிப்பேன். இது போயிருக்கணும். இந்த பாண்டியை அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்க. இல்லை நான் அதாவது பற்றி நல்லா தான் பேசினா எதுவும் நடக்க மாட்டேங்கிறா. ஓகே, பும்ராவை பற்றி தப்பாக பேசுவோம். பும்ராவை பற்றி பும்ராக்கு ஆடவே தெரியாது மொக்க அப்படின்னு பேசுவோம். அப்போ தான் பும்ரா 6 அடிப்பான். நான் கரெக்டு தான். 6 அடிக்கலை, 2வது ரன் ஓடிட்டு இருப்பான் உங்களுக்கு. தம்பி 3ஆவதே ஓட்டிருக்காங்க. போடு பும்ரா 3 ரன் ஓடுறதில்ல, 3 ரன் ஓட்டேன். ஓடுறதுக்குள்ளே 4 பேர் கண்டியது. இது யாருறது? ஜடேஜா இருக்கான், பும்ரா தான் இருக்கானே. பும்ரா எங்கே? பும்ரா மச்சான் தூக்கி அடித்தா அம்பு தானே. பும்ரா ஆட போகிறான் வேஸ்ட்டு. பும்ரா அடிக்கவே தெரியாது பும்ராக்கு. ஏன்னா இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நல்ல விதமாக நான் இவனை பேசினேன், டக்கோட் ஆகிட்டு போயிட்டே இருக்கான். அதான் பும்ராக்கு ஆடவே தெரியாது அப்படின்னு சொன்னால் தூக்கி 4 அடிக்காம பார்த்தீங்களா? தாண்டா ரொம்ப தாண்டா. ஓடு. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் பென்டன்.